புரட்சித்துடைய பெயரில் படம் இல்லை, அம்மாவுடைய படம் இல்லை என்றுதான் சொன்னேனே தவிர, அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன். என்னை அழைத்தார்கள். அழைக்கிற போது இதை பார்த்த உடனே என்னங்க அம்மா படம் இல்லையே, தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்டேன். இவ்வளவுதான். நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார். நான் புறக்கணிக்கவில்லை. அவர் படமில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்னை வாழ வைத்தவர்கள், நான் இந்த இடத்தில் நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள், பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள் இருவர்கள். ஆகவேதான் அவரிடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன். அவர் 5 பேர் வந்தார்கள். அவரிடத்திலே சொன்னேன். இன்னைக்கெல்லாம் எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க, அது வேறு. அதெல்லாம் சொன்னால் வெறும் வம்பா போயிடும். அது ஒரு கான்ட்ரவர்சியில் பண்ணிடுவோம். எத்தனையோ பேசுறாங்க, ஏதோ சொல்றாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சொல்வது சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். என்னை பொறுத்தவரையிலும் நேர்மையான பாதையில் தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் இறந்து விடக்கூடாது. எத்தனையோ வாய்ப்புகள் விடுகிற போது இந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்கவிடவில்லை, நான் மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், இங்க இருக்கிற உங்களை போன்றவர் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 9வது முறை சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் உங்கள் திருக்கரங்கள் தானே உருவாக்கி இருக்கிறார். நீங்க வேண்டாம், நான் இல்லை. உங்கள் மூச்சு என் மீது படவில்லை என்றால் நான் நடமாடி இருக்க முடியாது. எதற்காக சொல்லி தலைவர் உத்தரவிடுகிறார். அந்த தலைவருடைய தலைமையிட்டு நாங்கள் அந்த பணிகளை ஆட்சி வருகிறோம். 3 முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர். எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியவில்லை. ஏன் அதை சொல்கிறேன் சொன்னால், தலைவரின் வரலாறு வேறு. திரையுலகமாக இருந்தாலும் சரி, அரசு உலகத்தில் வெல்வதற்கு எவரும் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை, பிறக்க முடியும். இது தலைவருடைய வரலாறு. மனிதநேயத்தோடு வாழ்ந்த தலைவர் 3 நாட்கள் பசியோடு இருந்து கும்பகோணத்திலே தன் தாய் 1 கிலோ அரிசியை வாங்கி வந்து 3வது நாள் பசி ஆட்டுகிறார். அந்த தலைவனுக்கு பசி என்றால் என்ன தெரியும். அதைத்தான் சக்கரவர்த்தி திருமணம் படத்திலே பேசுகிற போது, புகையும் நெருப்பில்லாமல் எரிவது பசித்து வாழும் மக்கள் வயிறு என்று சொன்னார். நான் எதற்காக சொல்லேன் சொன்னால், அந்த தலைவருடைய வரலாறு வேறு. தலைவர் வழியில் உங்களால் நான் வந்தவன், நடந்துவிடக்கூடாது. ஆகவேதான் எனக்கு தெளிவாக இருக்கிறேன், தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறேன், விட்டுக் கொடுக்கும் மனமாண்மையோடு இருக்கிறேன். ஆனால் சில பேர் இருக்கிறார்கள், கருத்துக்களை சொல்லுகிறார்கள் மாற்று முகாமில் இருந்து. அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் இயக்கம் தொண்டர் நிறைந்திருக்கிற இயக்கம், ஒற்றுமை உணர்வோடு பணியாற்றக்கூடிய இயக்கம், விட்டுக் கொடுக்கிற இயக்கம், மறந்துவிடக் கூடாது. இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால், தலைவர் வழியில் வந்தவர்கள் நாம். அந்த தலைவர் என்ற காரணத்தை அடிப்படையிலே தான் எல்லோரும் கேட்டார்கள். 1975 பொதுக்குழு முடிந்தவுடனே பத்திரிகையாளர் கேட்டு யாரும் வெளிவந்தது கிடையாது. ராமாபுரம் தோட்டத்தில் காலையில் உணவு வழங்கிக் கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதநேயமிக்க தலைவரோடு நாங்கள் பழகியவர்கள், அவரோடு பயணங்களை மேற்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட தலைவருடைய திட்டங்களால் மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஐடி, இன்றைக்கு பேரூரிலே மருத்துவம் இங்க இருக்கிற ஆலயத்தில் வழிபட்டு விட்டு என் உடம்பு கோவை மெடிக்கல் சென்டர் எல்லாம் ஆன்லைட் உனக்கு நல்லா இருக்குன்ட்டாங்க. இதே போதுமடா சாமிட்டாரு.